Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் இன்னமுமே பார்த்தீங்கன்னா நமக்கு SGT எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ் மார்க்ஸில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம். இதை பார்த்தீங்கன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம SGT ரிலேட்டடாக வீடியோஸ் கொடுத்துருந்தோம். அதில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாள் நமக்கு டைம் ஆச்சு. நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மார்க்ஸ் எல்லாமே வாங்கி அந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன இன்ஃபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்போ கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அப்போ அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்ட் பியை தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பார்ட் ஏ கிடையாது, பார்ட் பியில் மட்டும். அந்த டோட்டல் மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வருது. இது ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் இப்போ 150க்கு ஒரு 90 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 84, 83, 81 கூட ஒரு சில பேருக்கு வந்திருக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 90 அப்படின்ற ஒரு காமன் மார்க்கை வச்சு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்குது ஒரு 93, 94 அந்த மாதிரி கூட ஆட் ஆகிருக்குது. இதுக்கு என்ன ரீசன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த தவறாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மார்க்ஸ் ஆட் ஆகிருக்குதா, இல்லை எல்லாருக்குமே ஆட் ஆகிருக்குதா அப்படின்ற ஒரு டவுட்டு. அதே மாதிரி ஸ்டார் கொஸ்டின்ஸும். இந்த 3 காமன் ஃபினாமினாவை வச்சு தான் இந்த மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் டிஃப்ரென்ஸ்க்கு கூட நிறைய குவரி இருந்தது. ஆனால் 0.5 அப்படின்னு சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். அதுவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட்ஸில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வரும். அதை யாருமே மறுக்க முடியாது. 0.5 அப்படின்றது கூட ரொம்ப வேல்யூ இருக்குது. ஏன்னா ஒரே மார்க்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க. அது நம்ம வரப்போகிற செலெக்ஷன் லிஸ்ட்டில் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். அது எல்லாருமே கண்கூடாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மார்க்கை ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அதில் தவறாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு டிஆர்பியில் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது அந்த கொஸ்டின் மார்க் மைனஸ் ஆகிருக்கும். நீங்கள் அதை ஆட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு உங்களோட கரெக்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக உங்களோட மார்க் வந்துடும். ஒரு சில பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே வந்தது பார்த்தீங்களா, அந்த மார்க்ஸே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ மார்க்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டவுட் இருக்குது. நான் தப்பு சொல்லலை. மறுபடியும் தவறான கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் மைனஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கொஸ்டினோட சேர்த்து பார்க்கும்போது தான் இந்த சேஞ்சஸ் வருது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அதே மார்க்கை நீங்கள் பாருங்கள், எந்தெந்த கொஸ்டின் அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். அந்த கொஸ்டினை நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அதில் டிஆர்பி ஆன்சர் கரெக்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இப்போ மறுபடியும் ஆட் பண்ணாமல் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அது ஒரு இன்ஃபோ. ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம அகாடமிலேயே ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3-4 பேருக்கு இந்த டவுட் இருந்தது. எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜாஸ்தியாக இருந்து இப்போ மறுபடியும் குறைஞ்சிருந்தது. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி எந்தெந்த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக கேட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மறுபடியும் செக் பண்ணி அது எல்லாமே சேர்ந்துருக்குதா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கு கரெக்டாக இருந்தது. அதனால் சொல்கிறோம். கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஜாஸ்தியாக மார்க் இருந்துட்டு கம்மியாக இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்கும் இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இன்னமுமே அந்த டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் அது. அண்ட் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ரொம்ப ஃப்ராங்காக கேட்டிருந்தாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக இருக்குது, இப்போ அதிகமாக ஆட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்குமே காரணம் அதுதான். அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் அந்த கேள்விகளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கேள்விகள் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, கரெக்டான பதிலும் அதே மாதிரி ஸ்டார் கொஸ்டினுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர் கம்பேரிசனோடவே சொல்லியிருந்தாங்க, பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிருக்குது, எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் கம்பேரிசன்ஸ் டீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான். இந்த ரீசன்ஸ்னால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சரிங்களா. அண்ட் இன்னொரு முக்கியமான டவுட் பார்த்தீங்கன்னா, ரிகார்டிங் சிவியில் டீச்சர்ஸ் தயார்படுத்திக்கிட்டு இருக்கீங்க.
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஹஸ்பண்ட் நேம் இருக்கணுமா இல்லை வந்து ஃபாதரோட நேம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதரோட நேம் தான் இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி உங்ககிட்ட வந்து உங்களோட ஹஸ்பண்ட் நேமில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உடனே அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. அதுதான் சேஃபு. ரிஸ்க் எடுக்காதீங்க. கண்டிப்பாக சிவியில் வந்து கேட்பாங்க. ஸோ அப்பாவோட நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். ரிசல்ட் வந்ததில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பேரில் வந்து இனிஷியல் வந்து வரல. அது ஏதாவது சேஞ்சஸை கொடுக்குமா இந்த மாதிரி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த சேஞ்சஸும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ரிசல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரோட நேம் மட்டும்தான் இருந்தது, இனிஷியல் கிடையாது. ஆனால் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸு கரெக்டாகவே டேலி ஆகும். ஒரு சில பேர் வந்து இனிஷியல் வரலையேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறீங்க. அதுக்காக எந்த கவலையும் பட தேவை கிடையாது. கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும்போது ஆத்தென்டிகேட்டடாக எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். சரிங்களா? இந்த முக்கியமான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காகத்தான் இந்த வீடியோ. அண்டு மறுபடியும் இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நம்மளோட பிளானை விட காட்ஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அது புரியறதுக்கு நமக்கு ஒரு சில காலங்கள் டைம் எடுக்குமே தவிர நீங்கள் எதை பற்றியும் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக மாற்றம் வந்து நல்ல நேரத்தில் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வரும். இது எதுக்கு மறுபடியும் இந்த வீடியோலையும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்த இன்ஃபோ என்னன்னா, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்ன வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப அந்த டைமுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய டீச்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் வந்து நம்ம சொல்கிறோம், இது ஆறுதலுக்காக மட்டும் கிடையாது. லைஃப்பில் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்போவுமே நம்ம ஒரு பிளான் நினச்சிருப்போம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக கடவுளோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விஷயத்த நல்லாவே கொடுக்கும். நம்ம சொன்ன மாதிரி தான், டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர். ஒரு சில காலகட்டங்களை நம்ம வந்து கடக்கும்போது நம்ம நினைப்போம், நம்ம அந்த வேலைக்கு நம்ம வந்து செலக்ட் ஆகி போயிருந்தோம்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சஃபஸ்டிகேஷன் நமக்கு இருக்காதுன்னு சொல்லி எல்லார் லைஃப்லேயும் அது கண்டிப்பாக நடக்கும். என்ன டைம் தான். ஒருத்தருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி ஏஜஸில் நடக்கலாம், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கலாம். பட் கவலைப்படாதீங்க, நீங்கள் நம்புகிற அந்த நேச்சர், அந்த ஏதாவது ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட இந்த வீடியோ இங்கே முடியுது. இதில் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால், சிவி ரிலேட்டடாகவோ இல்லை மார்க்ஸ் ரிலேட்டடாகவோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.